தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கோடை மழை. வேலூர், சேலம், கோவில்பட்டி, நத்தம் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. ஈச்சம்பட்டியில் வாழை மரங்கள் சரிந்ததால் விவசாயிகள் கவலை. சேலம் மாவட்டம் மேற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்த மழை. கொடைக்கானல் புலிச்சோலையில் மரம் முறிந்ததால் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்த வாகனம். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகரிக்கும் வெப்பம். மதுரை, திருச்சி, தூத்துக்குடியில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்ததால் மக்கள் தவிப்பு. வட தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் உயர்வாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. 234 தொகுதிகளிலும் இதுவரை 3000க்கும் அதிகமான மனுக்கள் தாக்கல். நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. மோடிஜி, வாரிஸ் எல்பிஜி என்று மக்கள் கேட்பதாக சங்கரன்கோவில் பரப்புரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை. சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே கூர்ல பெண்ணை கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி, வாரிஸ் எல்பிஜி கேட்கறாங்க. மோடிஜி, வாரிஸ் எல்பிஜின்னு கேட்கறாங்க. 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை பெண்களும் வியாபாரிகளும் வரவேற்கிறார்கள். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டத்தால் தென் மாவட்டங்கள் அனைத்தும் வளரப்போகுது. நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன். சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 மாதங்களில் கஞ்சா புழக்கம் இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி. வேலை வாய்ப்பு முறைகேடு, கிட்னி திருட்டு குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவிப்பு. மீண்டும் அதிமுக உங்களுடைய ஆதரவோடு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்குவோம். அரவா கஞ்சா ஒழிக்கப்படும். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் முடிவு. சமூக போராளி இளையபெருமானின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளையபெருமான் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். தனக்கு யாரும் எப்போதும் கட்டளையிட முடியாது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடாத நிலையில் திருமாவளவன் திட்டவட்டை. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதை செய், அதை செய் அப்படின்னு என்ன கட்டளையிட்டு என்ன வேலை வாங்க யாராலும் முடியாது.
திமுகவின் அழுத்தம் காரணமாகவே திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக கூட்டணி கட்சிகள் அடிமையாக இருப்பதாகவும் தாக்கு. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ஆகியோர் தொகுதிக்கு என்ன செய்வோம் என்று பேசாமல் தலைவர்களை திட்டி பேசி வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். கண்ணிய குறைவாக பேசினால் தமிழ்நாடு மக்களை அடித்து விரட்டி விடுவார்கள் என்றும் எச்சரிக்கை. நீ வந்தேனா, நீ உன் வேட்பாளர் ஜெயிச்சா என்ன செய்வார் என்றத சொல்லு. அதை விட்டுட்டு குடும்பத்தை இழுக்கிறது. நீ கண்ணிய குறைவா பேசினா பாலூரில் தமிழ்நாடு மக்களே உன்னை அடிச்சு விரட்டுவாங்க, அடிச்சு விரட்டுவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அனைவருக்கும் செல்போன் வழங்கப்படும் என்று அதிமுக அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி. அதிமுகவின் வாக்குறுதியை யாரும் படிப்பது கூட இல்லை என்று ஸ்ரீரங்கம் பரப்புரையில் விமர்சனம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். செல்போன் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது யாராவது செல்போன் வாங்குனீங்களா? யாருக்காவது கிடைச்சதா? பெரம்பூர் தொகுதியில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் தாவேக தலைவர் விஜய். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதி பிரமாண பத்திரங்களில் வேறுபாடுகள் இருந்த நிலையில் புதிய மனு. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சோர்ந்த கூட்டணி என்று புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பரப்புரையில் விஜய் விமர்சனம். குழம்பி போன கூட்டணியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி இருப்பதாகவும் கருத்து. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, பேருக்கு தான் கூட்டணி. திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. புதுச்சேரி மணவெளி தொகுதி தாவேக வேட்பாளர் பெயரை மாற்றி கூறிய விஜய். ராமுவிற்கு பதிலாக எதிர்க்கட்சி வேட்பாளர் செல்வத்தின் பெயரை சொன்னதால் சலசலப்பு. செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மரக்காணம் அருகே விஜயின் கார் மீது தாவி ஏறிய தொண்டர். புதுச்சேரியில் ரோட் ஷோ சென்றபோது வேன் மீது மற்றொரு தொண்டர் ஏறியதால் பவுன்சர்கள் அதிர்ச்சி. பெரம்பூரில் விஜய் வென்றால் மக்கள் பனையூர் வீட்டை தேடி அலைய வேண்டும் என்று அன்புமணி விமர்சனம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை விஜயகாந்தின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என்றும் தாக்கு. இந்த ஊழல் திமுகவை ஒழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார். இன்னைக்கு அந்த அம்மா போய் அங்கேயே போய் சேர்ந்துட்டார். விஜயகாந்த் ஆவியெல்லாம் மன்னிக்க, விஜயகாந்த் ஆத்மாலாம் சும்மா இருக்கார். அரியலூரில் கொட்டுமலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. மேடையில் பேசும்போது திடீரென சறுக்கியதால் பரபரப்பு. சென்னையில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி. வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து ஆலோசனை என்று தகவல்.
கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பிரதமர் நரேந்திர மோடி விமர்சிக்காதது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி. சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று ஆழப்புழா பரப்புரையில் விமர்சனம். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாஜக. பொங்கல் மற்றும் விநாயக சதுர்த்தி நாட்களில் தலா ஒரு சிலிண்டர் என ஆண்டுக்கு 2 எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி. ராகுல் காந்தி பிரதமரானால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்றும் தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வாக்குறுதி. சென்னையில் சவரனுக்கு மேலும் 800 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் கிறிஸ்தவ மக்கள். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு பிரார்த்தனை. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கம்பம் விடும் நிகழ்ச்சி கோலாகலம். பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நிறை ஊற்றி மகிழ்ச்சி. ஈரானில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் 345 பேர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலம் தாயகம் திரும்பினார். சென்னை விமான நிலையம் வந்தவர்களுக்கு பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் வரவேற்பு. அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குங்குணாபுரம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். 3.5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே விமர்சையாக நடைபெற்ற கம்பாலா திருவிழா. நாட்டு இன எருமைகளுடன் சீறி பாய்ந்த வீரர்கள். ಶರೀಫ್ ಕನ್ನಿಬೆಟ್ಟು ಉಳಯಬೆಟ್ಟದ ಅಧ್ಯಕ್ಷರು ಆರೋಗ್ಯ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸ್ವಾಗತ ಮತ್ತೊಂದು ಶ್ರೀಧರನ್ನ. பீகார் தலைநகர் பாட்னாவில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்பட்ட உணவகங்கள். வேறு வழியின்றி சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர். உத்தரகாண்ட் கேதார்நாத் கோவில் நடைத்திறப்புக்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் கடும் பனிப்பொழிவு. கோவிலை சுற்றி வெள்ளை போர்வை போன்று மூடிய பனியை அகற்றும் பணி தீவிரம். இமாச்சல பிரதேச மாநிலம் ஷுரிங் கிராமத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டதால் தவித்த சுற்றுலா பயணிகள். கடும் குளிரில் தவித்தவர்களை பத்திரமாக மீட்ட அதிகாரிகள். மதுரை மத்திய தொகுதியில் மனைவி குஷ்புவுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த இயக்குநர் சுந்தர்சி. என்னோட பூர்வீகம் பழனி.
மதுரைதான் இனி தனது ஊர் என்று உறுதி. பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது, அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்தினது சென்னை, இப்போ வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். மனைவி குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம், 24 கிலோ 300 கிராம் வெள்ளி இருப்பதாக கணவர் சுந்தர் சி பிரமாண பத்திரம். தன்னிடம் 220 கிராம் தங்கம் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தகவல். கமல்ஹாசனுடன் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்டில் தொடங்குவதாக கூறிய ரஜினிகாந்த், தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவீர்களா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதில். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறது வாய்ப்பு இருக்காது. ஸ்ரீவைகுண்டத்தில் முழுமையாக நிரப்பப்படாத தாவக வேட்பாளரின் மனு திருப்பி அனுப்பி வைப்பு. சரியாக வேட்புமனுவை பூர்த்தி செய்து திங்கட்கிழமை தரச் சொல்லி அனுப்பிய தேர்தல் நடத்தும் அதிகாரி. சட்டமன்ற தேர்தலில் விஜய், சீமான், அதிமுக மற்றும் பாஜகவால் திமுக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். கம்யூனிஸ்டுகள் காணாமல் போனதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமி வெளியில் சென்று பார்க்கட்டும் என்று நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. சகோதரர் விஜய் ஒரு பாப்புலரிசத்தை முன்மொழிந்தபடி அவர் வருகிறார். தமிழ் தேசியத்தை முன்மொழிந்தபடி சீமான் அவர்கள். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைத்து களம் காணுகிறது. இவையெல்லாம் வாக்குகள் பிரியம் சிதையும். சகோதரர் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலெல்லாம் முடிந்து ஒரு ஓய்வாக ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நாங்கள் இல்லாத மாவட்டம் எது, இடைக்கமிட்டியது, கிளை எது இல்லை. இங்கிருந்து அவர் பயணத்தை துவங்கட்டும். கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, திரிபுராவில் இல்லையா, அஸ்ஸாமில் இல்லையா, ஆந்திராவில் இல்லையா, பஞ்சாபில் இல்லையா, பீகாரில் இல்லையா? இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் சமபலம் உள்ளது என்று நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் பேட்டி. அதிமுக வெற்றி வாய்ப்பு தனக்கு இல்லாத தொகுதிகள் அப்படின்னு பார்த்து தேர்வு செஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்ற விமர்சனம் எழுது. அதை நீங்க அந்த தொகுதியிலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் விமர்சனங்கள் அதிகமாக வரும். மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும். அதுதான் களத்தில் இருக்கும் வீரனுக்கு அழகு. பலமான தொகுதியில் போட்டியிடுவதே வீரனுக்கு அழகு என்றும் கருத்து. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை இன்று தொடங்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல் நாளில் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை மாற்ற வேண்டும். காந்தி சிலையிடம் நூதன முறையில் கோரிக்கை வைத்த காங்கிரஸ் கவுன்சிலர் தரப்பில் அறவழியில தான் இருக்கிறோம். தயவு செய்து பாருங்க, உங்க மூலமா ராகுல் காந்தி நாங்க நினைக்கிறோம். ராகுல் காந்திக்கு இது ரீச் ஆகணும். நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளரை மாத்தி கொடுங்க. நாங்க ஈரோட்டுல கை சின்னத்தை ஜெயிக்க வைப்போம். வேட்பாளரை மாத்தி கொடுத்தீங்கன்னா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சசிகலா கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பாளரின் வேட்புமனுவில் பிழைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதாக கூறி வேட்பாளரை திருப்பி அனுப்பிய அதிகாரிகள். ஹார்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் ஈரான் மீது நகரம் கட்டவிழ்த்து விடப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 3வது முறையாக எச்சரிக்கை.